சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்று டெல்லி சென்று 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேரில் சந்தித்து பேச இருக்கிறார். அவரது சந்திப்பு தொடர்பாக அதிமுக வட்டாரத்தில் தொகுதி மறுசீரமைப்பு, இருமொழி கொள்கை, மாநில நலன் குறித்து அமித்ஷாவுடன் பேச இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக எங்கோ இருந்து முடிவு செய்கிறார்கள் என்று பேரவையில் 2 தினங்களுக்கு முன்தான் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுவும் முதலமைச்சரும் கூறி வாழ்த்தும் தெரிவித்தார்கள். அப்போது தங்கமணி எங்களது கூட்டணியை கூட்டல் கழித்தல் கணக்குகளை நாங்களே முடிவு செய்து கொள்வோம் என்று கூறினார். அந்த கூட்டல் கழித்தல் கணக்குகளை மேற்கொள்வதற்காகத்தான் இப்போது எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு சென்றிருக்கிறாரா என்ற ஒரு சர்ச்சையும் அரசியல் ரீதியான விவாதங்களும் எழுந்திருக்கின்றன. இப்போது டெல்லி சென்றுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியின் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பித்துரையும் முன்னாள் அமைச்சர் CV சண்முகமும் வரவேற்று அவரை அழைத்து சென்றிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில், அதாவது ஒரு 3:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் அவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது. அதற்கு முன்னதாக மற்றொரு முக்கிய திருப்பமாக இந்த கூட்டணியில் ஒரு தூதராக செயல்பட்டு வருவது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் GK வாசன் தான் என்பது இப்போது மற்றொரு புதிய தகவலாக தெரிய வந்திருக்கிறது. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பதற்கு முன்னதாக அங்கு GK வாசன் அமித்ஷாவை சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த சந்திப்பின் முக்கியத்துவம் மற்றும் அதன் பின்னர் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பது ஆகியவை தொடர்பாக பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன, உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள். இந்த கூட்டணியில் என்னென்ன நிபந்தனைகளை அதிமுக முன்வைக்கும், எத்தனை இடங்கள் தொடர்பாக பேசும் என்பது குறித்தும் GK வாசன் முன்னரே அமித்ஷாவிடம் கலந்து ஆலோசனை செய்ததாகவும், அதன் பின்னர் அமித்ஷா கூறியதை GK வாசன் எடப்பாடி பழனிசாமியிடம் தெரிவிக்க இருப்பதாகவும், அதன் பின்னர் அவர் அந்த கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் வேலுமணி, தங்கமணி மற்றும் KP முனுசாமி, CV சண்முகம், தம்பித்துரை உள்ளிட்டோரிடம் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தி அதன் பின்னர் அமித்ஷாவுடன் சென்று 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைப்பதற்கான முதல் கட்ட பேச்சுவார்த்தை தான் இன்று அமித்ஷாவுடன் EPS நடத்துகிறார் என்றும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் மூலமாக தெரிய வருகிறது. ஏனென்றால் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு பயணம் சென்று அமித்ஷாவை சந்திப்பது என்பது சாதாரணமான மாநில கோரிக்கையோ கட்சியின் கோரிக்கையோ அல்லது முன்னரே அவர் சந்திப்புக்கான அனுமதி வாங்கியதற்கான எந்த தகவலும் கசியாத நிலையில் இன்று திடீர் பயணம் மேற்கொண்டிருப்பதன் மூலமாக அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிறது என்றும் அதற்கு தூதராக GK வாசன் செயல்படுகிறார் என்பது உள்ளிட்ட புதிய தகவல்கள் இப்போது வெளியாகி இருக்கின்றன. அதனால் இன்று அமித்ஷாவை சந்தித்த பின்னர் EPS என்ன சொல்ல போகிறார் என்ற எதிர்பார்ப்பு தமிழகம் முழுவதும் எழுந்துள்ளது. ரிதி.